வணக்கம் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். ஓகே காய்ஸ், இன்னைக்கு நாம் ஒரு கேண்டில் வேக்ஸ் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ப்ரெசண்ட்டாக யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் சில பேர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அது ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் உங்கள் பைலை செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள். ஓகேவா கைஸ்? இப்போ வந்து நான் உங்களுக்காக 2 பைல் கொண்டு வந்திருக்கேன். பைல் நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் கேண்டில், பைல் நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் கேண்டில். உங்களுக்கு எந்த கலர் கேண்டில் பிடிச்சிருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் பைலை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ரீடிங்கை ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஏன்னா உங்களுக்கு லாஸ்ட்டில் கூட இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங்கோ இல்லை பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போய் பார்த்துக்கலாம். ஓகே காய்ஸ், நீங்கள் உங்கள் பையில செலக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஹலோ பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த ஆரஞ்சு கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இதோ. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஓகே, எனக்கு ஏன் தெரியல, ரொம்ப பைல் நம்பர் 1 வந்து நீங்கள் ரொம்பவும் ஷிவர் ஆகுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தை நினச்சி நீங்கள் ரொம்பவும் ஷிவர் ஆகிட்டு இருக்கலாம். மேபி இது எதுவானாலும் இருக்கலாம். உங்கள் லைஃப்பில் நடக்கிற ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, வாங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றத பார்த்துடலாம். ஓகே, ரொம்ப ஹையான எமோஷன் லெவலில் இருக்கீங்க நீங்கள். உங்களோட எமோஷன்ஸை உங்களாலேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க அப்படின்றத. ஓகே, கோவப்படுறீங்க, எனக்கு புரியுது. உங்களோட பெயின், உங்களோட இது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனால் இந்த டைம் நீங்கள் கோவப்படுறதுக்கான டைம் இல்லை. அதே மாதிரி நிறைய அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறீங்க பைல் நம்பர் 1. எஸ், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நீங்கள் ரொம்பவும் பேனிக் ஆகுறீங்க. அது மாதிரி ஒரு சில டைம்ஸ் வந்து உங்களுக்கு இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு தெரியலை. உங்கள் மனசுக்கு வரதை நீங்கள் அப்படியே பேசிடுறீங்க. அடுத்து பின்னாடி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க மாட்டீங்க கைஸ். இப்போ ப்ரெசண்ட்டாக இல்லை மேம், நான் அப்படிலாம் இல்லை, என் லைஃப் வந்து நார்மலாக தான் போயிட்டுருக்கு, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் நினைக்கல, அந்த மாதிரிலாம் என் லைஃப் இல்லை அப்படின்னா மேபி இன்னும் அப்கமிங் வர டேஸில் நீங்கள் இந்த மாதிரி ஆகலாம். இது உங்களுக்கு ஒரு ரிமைண்டராக கூட இருக்கலாம். இப்படி ஆக போது நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறதா கூட இருக்கலாம். சரிங்களா கைஸ்? நிறைய பேர் வந்து உங்களோட பாஸ்ட் பேர்டன் இதை வந்து நீங்கள் தாண்டி வர போகிறீங்க. பாஸ்டில் நடந்த ஒரு சில கெட்ட விஷயத்தை தாண்டி நீங்கள் வர போகிறீங்க. ஓகே, ஏதோ ஒரு மாறாத விஷயத்த மாறணும், உங்களுக்காக மாறணும்னு நினைக்கிறீங்க. அதுவும் இல்லாமல் கைஸ், இப்போ ப்ரெசண்ட்டாக உங்கள் லைஃப்பில் ஏதாவது உங்களை விட்டுட்டு போயிடுச்சு அப்படின்னா அதை திரும்பவும் நம்மளை தேடி வராதா அப்படின்னும் யோசிக்கிறீங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க அதை பற்றியும். அவங்க தேடி வரமாட்டாங்களா? யூனிவர்ஸ் ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க, ஒரு தடவை நடந்தது திரும்பவும் அதே மாதிரி நடக்காது அப்படின்றது. உங்களுக்கு புரியலாம் கைஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலாம், இல்லை யூனிவர்ஸ் சொல்கிறது உங்களுக்கு புரியலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு கரண்ட்டாக தேவைப்படலாம். அதே மாதிரி திரும்ப நடக்காது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ என்னன்றது உங்களுக்கு தான் தெரியும், யோசிச்சுக்கோங்க. பைல் நம்பர் 1 கைஸ், நீங்கள் அதே மாதிரி அவசரத்தில் தப்பான முடிவும் எடுக்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. நிதானமாக இருந்து நீங்கள் முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். கோவம் படுறீங்க, அவசரப்படுறீங்க, எனக்கு எல்லாம் புரியுது. உங்கள் கேண்டிலில் பார்த்தாலே தெரியும். நீங்கள் ரொம்ப இப்போ நீங்கள் ரீடிங் பார்க்குறப்ப கூட நீங்கள் கோவமாக இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஏமாற்றம், கோவம்னா இதுவாக வர கோவம் தான் அப்படின்றது இல்லை, ஏமாற்றத்தினாலேயும் வரலாம், டிப்ரெஷன்னாலேயும் வரலாம். ஏன் நான் இப்படி இருக்கேன், ஏன் என்னை வந்து யாருக்கும் பிடிக்கல, ஏன் என் லைஃப் இப்படி போயிட்டுருக்கு,
ஏன் என் லைஃப்பில் மட்டும் எல்லாம் மாறி மாறி இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, என்னால் ஒரு நார்மலாக ஒரு பர்சன் வாழ்கிற மாதிரியான லைஃப் என்னால் வாழ முடியாதா அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க கைஸ். ஓகே, இந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போது நினைக்கிறீங்க, ஓகே இதுலேருந்து நம்ம இப்போது எக்ஸாம்பிளுக்கு, ஓகே இந்த கம்பெனியில் வந்து இப்போ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் போயிட்டுருக்கு, ஸோ நம்ம இந்த கம்பெனியை விட்டு நம்ம ஸ்டாப் ஆகிட்டோம் அப்படின்னா டெஃபினட்டாக நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும், நமக்கு வந்து ஃப்யூச்சரில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுதான் இல்லை கைஸ். இப்போது உங்கள் லைஃப்பில் கரண்ட்டாக போயிட்டுருக்கிறது அது பாட்டுக்கு போகட்டும். நீங்கள் அவசரப்பட்டு எதையும் மாற்றாதீங்க. நீங்கள் அதை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் அதே இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்க. இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். நீங்கள் எங்கே ஆரம்பிச்சிங்களோ அதே இடத்துக்கு தான் வந்து நிற்பீங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் இப்போதைக்கு மாற்றணும்னு நினைக்காதீங்க. அது பாட்டுக்கு இருக்கிற விதத்தில் அது இருக்கட்டும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு மதர் அண்ட் ஒரு பேபியை காட்டுறாங்க. மேபி நீங்கள் உங்களோட அம்மாவை மிஸ் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபீமேலை காட்டுறாங்க. ஏன்னு தெரியல கைஸ், நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க கிட்ட ரொம்ப அட்டாச் ஆகியிருக்கீங்க. அவங்க உங்கள் பேரண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்கள் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை உங்களோட க்ரஷ்ஷாக இருக்கலாம், இல்லை உங்களோட பர்சனாக இருக்கலாம். அவங்ககிட்ட நீங்கள் ரொம்ப அட்டாச் ஆகியிருக்கீங்கன்ற மாதிரி காட்டுறாங்க. அதே மாதிரி சின்ன வயசுலேருந்து இந்த பர்சன் உங்கள் கூட இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஓகே, இந்த பர்சனை பற்றி என்ன மெசேஜ் சொல்ல வரீங்க யூனிவர்ஸ்? இந்த இடத்துல எனக்கு ஒரு ஃப்ளவரை காட்டுறாங்க, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே, மேபி உங்களை மீட் பண்ணுறதுக்கு யாராவது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது உங்களை தேடி வரலாம், சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் உங்களுக்கு, இல்லை உங்கள் பர்சனே உங்களை மீட் பண்ண வரலாம். பைல் நம்பர் 1. ஓகே, கைஸ், அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் வந்து நீங்கள் எல்லா வழியிலையும் முயற்சி எடுக்கிறீங்க. அது மாதிரி உங்களுக்கு சான்ஸும் அமையுது. ஆனால் நீங்கள் ஓப்பனாக பேச மாட்டீங்க அவங்கக்கிட்ட. ஓகே இதுதான், ஓகே அதுதான் அப்படின்னு நீங்கள் ஓப்பனாக அவங்கக்கிட்ட பேச மாட்டீங்க. ஏன் தெரியல கைஸ். இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணலாம். உங்கள் ஃபுட், நீங்கள் சாப்பாடு இது எல்லாத்தையும் நீங்கள் மாற்றுற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஏதாவது டயட் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆனால் உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு சேஞ்ச் கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு எடுத்திருக்கீங்க. கரெக்ட் தான், நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதையும் சொல்கிறாங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து உங்களுக்கு ரிசல்ட் தெரியணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நீங்கள் கண்டினியூ பண்ண இதில் கண்டிப்பாக ஒரு ரிசல்ட் தெரியும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஃப்ளவர் காட்டுறாங்க. நீங்கள் கோவப்படுறீங்க, எஸ் எல்லாம் எனக்கு புரியுது. உங்களோட கோவம், உங்களோட வருத்தம் எல்லாம் எனக்கு புரியுது. ஏன்னா நோ பெயின் நோ கெயின் அப்படின்ற ஒன்று தான் நம்ம சொல்லணும். நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க, எனக்கு புரியுது. இப்போது ப்ரெசண்ட்டாகவும் உங்கள் லைஃப்பில் போயிட்டுருக்கு. இந்த பெயின் எல்லாம் உங்களுக்கு ஒரு கெயினாக ஃப்யூச்சரில் வரப்போகுது. பைல் நம்பர் 1. டெஃபினட்டாக நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க அப்படின்றது யூனிவர்ஸ் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஓகே கைஸ், எனக்கு ஏன் தெரியல, இங்கே எனக்கு சுற்றி சில்ட்ரன்ஸாக எனக்கு காட்டுறாங்க. மேபி நீங்கள் வந்து ஓகே நீங்கள் உங்களுக்கு சில்ட்ரன்ஸ்னால் ரொம்ப பிடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போது
ப்ரெக்னெண்ட்டாக கூட இருக்கலாம். அதனால நீங்கள் குழந்தைய பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கலாம். சில்ட்ரன்ஸை பற்றி எனக்கு காட்டுறாங்க. இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு சேரிட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கலாம். எனக்கு இங்கே சுற்றி ஃபுல்லாக பேபிஸாக காட்டுறாங்க. லைக் நியூ பார்ன் பேபிஸ், 4 to 6 month பேபிஸ், 8 month பேபிஸ், ஃபுல்லாக சுற்றி இங்களே நல்லா பார்த்தா தெரியும் பேபிஸாக காட்டுறாங்க. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல வந்து ஓகே ஓகே நீங்கள் சில்ட்ரன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நிறைய போராடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க கைஸ். தாராளமாக நீங்கள் வந்து போராடலாம், தாராளமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம். இப்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், டெஃபினட்டாக இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சேஞ்சை கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே நம்ம டாரோ கிட்ட கேட்டுடலாம். ஓகே உங்கள் பவுல் இங்கே இருக்கட்டும். ஓகே ஃபைல் நம்பர் 1க்கு டெஃபினட்டாக ஒரு சேஞ்ச் வரும். ஆனால் அந்த சேஞ்சை வந்து நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆகட்டும், நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் இவங்க அவங்கன்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது. இப்போது நீங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு வெயிட் லாஸ்க்கு நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதையே வந்து நீங்கள் யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்றது யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபைல் நம்பர் 1 இது ஏன்றது எனக்கு தெரியல, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வருது இந்த மெசேஜ். நீங்கள் வந்து உங்கள் லைஃப்க்குன்னு சொல்லி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்களா, தாராளமாக நீங்கள் வந்து யார்கிட்டையும் சொல்லாமல் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா அப்போ தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்கன்றாங்க. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க சிரிச்சிட்ருக்காங்க, பின்னாடி வந்து அவங்க ரொம்ப போராமப்படுறாங்க. உங்களுக்கு இதுலேயே தெரியும். ஓகே உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும் யூனிவர்ஸ், என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? டெஃபினட்டாக நீங்கள் நினைக்கிற அந்த ஒரு அச்சீவ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இது. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இழக்க வேண்டியது வரும், சரிங்களா? உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். நம்ம நார்மலாக டயட் இருக்கோம் அப்படின்னா நம்ம அப்படி தானே கைஸ் இருப்போம். அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் உங்களுக்குன்னு நீங்கள் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் மாறுற மாதிரி வரும். ஏன்னா எனக்கு இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க, இங்கே உங்களுக்குன்னு வாழ்ந்தது ரொம்ப கம்மி, மற்றவங்களுக்காக தான் நீங்கள் வாழ்ந்துருக்கீங்க. உங்களுக்குன்னு நீங்கள் வாழ வரப்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக ஃபீல் பண்ணுறீங்க. என்னடா நம்ம சுயநலமாக யோசிக்கிறோமோ, நம்ம வந்து தேவையில்லாமல் இப்படி நினைக்கிறோமோ, நாமளும் மற்றவங்கள மாதிரி ஆகிட்டோமோ, இதெல்லாம் நினைக்காதீங்க. இப்படி மாற வேண்டியது ஒரு கட்டாயம், யூனிவர்ஸ் தான் மாற்றிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ரொம்ப இதுவாக நினைக்காதீங்க. இல்லை நான் இப்படி இருக்கக்கூடாது, நான் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்களே பயந்து மூவ் ஆன் ஆகிற ஸ்டேஜில் கூட இருக்கீங்க. ஃபைல் நம்பர் 1 நான் இப்படி கிடையாது, நான் என்ன மாதிரியான பர்சன் கிடையாது, நான் இப்படிலாம் கிடையாது அப்படின்னு நீங்களே உங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் நிறைய யோசிக்கிறீங்க, நிறைய கேட்டுக்கிறீங்க. புரியுது கைஸ். ஃபைல் நம்பர் 1க்கு ப்ரெசென்ட்டாக என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? நல்லா தெரிஞ்சுக்கோங்க கைஸ், நீங்கள் ப்ரொடெக்டட். யூனிவர்ஸ் உங்களை வந்து ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ப்ரொடெக்டட், நீங்கள் பயப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துக்காக யூனிவர்ஸ் உங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க காட்டுற வழியில் போங்க. ஒரே விஷயம்தான் சொல்லுவேன், எந்த ஒரு இதையும் பற்றி யோசிக்காதீங்க. உங்ககிட்ட அந்த பவர் இருக்குது, உங்களால் முடியும், உங்களால் அச்சீவ் பண்ண முடியும், உங்களால் போராட முடியும், நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களால் போக முடியும். எல்லா பவர்ஸும் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பயம் இல்லாமல் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு தேடி வரும். மேபி நீங்கள் இந்த பர்சனை தான் மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? எஸ், டெஃபினட்டாக ஆகலாம். இல்லை என்னோட கரியரில் நான் சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், நான் இப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக நடக்கும் கைஸ். ஸோ உங்களோட கையில் தான் இருக்குது, நீங்கள் தான் ஸ்டெப் எடுக்கணும். ஃபைல் நம்பர் 1. ஓகே
நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அது வழியிலே அது போகட்டும் அப்படின்னு விட்டுறணும். ஏன்னா அதுக்காக நீங்கள் உங்களோட எனர்ஜிஸை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்டில் இந்த மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் ஃப்யூச்சர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ நீங்கள் ப்ரெசண்ட்லேயே பாஸ்ட்டை விட்டு வராமல் ரொம்பவும் ட்ரெயின் ஆகிட்டு இருக்கீங்க. உங்களோட ப்ரெசன்ட் லைஃபையே ரொம்பவும் மாற்றிட்டு இருக்கீங்க கைஸ். இந்த இடத்துல நான் மறைச்சி பேசுகிறதுக்கு எனக்கு எதுவும் கிடையாது. எனக்கு வர இன்ஃபர்மேஷன்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னடா அந்த மேம் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் எதுவும் இது பண்ணிக்க வேணாம். நான் இதில் மறைச்சி பேசணும், இந்த இன்ஃபர்மேஷன் எடுக்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் எனக்கு எதுவும் இல்லை. எனக்கு வர இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா கைஸ்? ஓகே. அண்ட் பைல் நம்பர் 1, உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங் இருக்குது, ஒரு புது பிகினிங் உங்களுக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து அதை ஸ்டார்ட் பண்ண விரும்பலை, உங்களுக்கு பயம். ஓகே, நாம் ஒரு வேளை இதை ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு வேளை இது இப்படி ஆயிருமோ, நாம் எதிர்பார்க்குற இன்வெஸ்ட்மெண்ட் வராதோ, நாம் வந்து இதை கரெக்டாக ரன் பண்ண மாட்டோமோ, உங்களையே நீங்கள் சந்தேகப்படுறீங்க. உங்களுக்குள்ளேயே நிறைய தேவையில்லாத கேள்விகள் வருது, தேவையில்லாத குழப்பங்கள் வருது, உங்களையே நீங்கள் நம்ப மாட்டேங்கிறீங்க. ஓகே, இந்த சிச்சுவேஷனுக்கு உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்றதை கேட்டுடலாம். ஏன் தெரியல, உங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கைஸ், ஒரு சில பேர் வந்து ரொம்ப பிரச்சனையில் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு வந்து நீங்கள் எப்படி சொல்கிறது, இல்லை நான் வந்து நார்மலாக தான் இருக்கேன், என் லைஃப் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டுருக்கு, என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை, என்னோடய ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, எல்லாரும் என் ரிலேஷன்ஷிப்பை பார்த்து கண்ணு வைக்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் வெளியில் இருக்கீங்க. ஆனால் உள்ளே ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. ஒரு சில பேர் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை நினச்சே ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வேற ஒரு பர்சன் உங்கள் லைஃப்குள்ளே வந்திருக்காங்க. ஐயோ, இவங்கள நம்ம நம்பலாமா, இல்லை இவங்களும் அதே மாதிரி தான் ஏமாற்றிடுவாங்களா, இவங்களும் இங்கே நம்மளை கஷ்டப்படுத்திடுவாங்களா. மேபி இந்த பர்சன் உங்களுக்காக 2 இயர்ஸாக கூட வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். இந்த பொண்ணோ பையனோ இவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கலாம். ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. கைஸ், இப்போது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆக்ஷன் எடுத்தாகணும். நீங்கள் இப்போது இந்த எனர்ஜிலே ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. இதை தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜியில் நீங்கள் ஸ்டக் ஆகி நிற்கக்கூடாது. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நீங்கள் மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். ஃபினான்ஷியலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் சரி, ஸ்பிரிச்சுவலாகவும் சரி, நீங்கள் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க கைஸ். பைல் நம்பர் 1. வாவ் கைஸ், எனக்கு உண்மையிலேயே உங்கள் ரீடிங் ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என் ரீடிங் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிரேஸ்லெட்ஸ், கிறிஸ்டல்ஸ் வேணும்னாலும் நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே என்ன காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், ஓகே பைல் நம்பர் 1, என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கை சந்திக்கலாம். See you, tata, bye. ஹலோ பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த க்ரீன் கலர் கேண்டில் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ரீடிங் இது. வாங்க நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். பைல் நம்பர் 1 வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க, அதே மாதிரி கொஞ்சம் லோ எனர்ஜியாக இருந்தாங்க. பைல் நம்பர் 2 எப்படி இருக்காங்கன்றதை பார்த்துடலாம். ஓகே, ஓகே பைல் நம்பர் 2, ஏன் தெரியல, நீங்கள் நிறைய விஷயங்களை ரொம்ப எப்படி சொல்கிறது, நீங்கள் தேவையில்லாமல் நீங்களாக போய் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. எஸ், அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கலாம். நீங்களே வந்து என்ன சொல்கிறது, அந்த பிரச்சனை வேற எங்கேயோ போகிற பிரச்சனையை நீங்களே இழுத்து உங்ககிட்ட வச்சுக்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க. ஓகே, நிறைய எனர்ஜி கிளென்சிங்கும் நீங்கள் பண்ணணும் கைஸ். உங்கள் எனர்ஜி ரொம்ப வீக்காக இருக்குது.
ஓவர் திங்கிங், ஓவர் டூயிங், ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப இதுவாக பண்ணிட்டு இருக்கீங்க. உங்கள் எனர்ஜி ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டு இருக்கு. எஸ், டெஃபினட்டாக. சில பேர் பைல் நம்பர் 1 பார்த்தவங்களும் கண்டினியூவாக பைல் நம்பர் 2 பார்க்குறீங்க. மேபி இந்த கேண்டில் வேக்ஸ் ரீடிங்னால நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணலாம். ஓகே, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள் பைல் நம்பர் 2. ஓகே, நீங்கள் வந்து பைல் நம்பர் 1 விட ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஸ்டேஜில் இருக்கலாம். இல்லை அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற மாதிரி எனக்கு காட்டுறாங்க கைஸ். ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப கோவமாக இருக்கீங்க, ரொம்ப அக்ரெசிவாக இருக்கீங்க. ஓகே, அண்ட் உங்களை வந்து யாராலையுமே வந்து எப்படி சொல்கிறது, சேஞ்ச் பண்ண முடியல. ரொம்ப அக்ரெசிவாக இருக்கீங்க. இந்த கோவமே இந்த கோவம் தாங்க உங்களோட நெகட்டிவ். இந்த கோவம் தான் உங்களோட நெகட்டிவ். இதனாலே தான் உங்களுக்கு நிறைய நல்லது வர்றது கூட இந்த கோவத்தினாலேயே உங்களை விட்டு தள்ளி தள்ளி போயிருக்கலாம். ஃபைல் நம்பர் 2 ஏன் தெரியல நீங்கள் இந்த அளவுக்கு இருக்கீங்க. நான் இத்தனை நாள் கேண்டில் வேக்ஸ் ரீடிங் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி ஆனதில்லை. ஆக்சுவலி நீங்கள் உங்கள் எனர்ஜியை செக் பண்ணணும். மேபி இப்போ நீங்கள் போகிற வழி தப்பாக இருக்கலாம். பைல் நம்பர் 2 இது ஒரு வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போகிற வழி தப்பாக இருக்குது, தயவு செஞ்சு யோசிங்க. ஏதோ ஒரு இதில் நீங்கள் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறது உங்கள் லைஃப்பை பாதிக்கும், உங்கள் ஃபேமிலியை பாதிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை பாதிக்கும். ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் தப்பாக முடிவு எடுக்கிறீங்க. ரொம்ப இது வந்து எந்த ஸ்டேஜுக்கு போய் விடுனே சொல்ல முடியாது கைஸ். உங்கள் எமோஷன்ஸ் வந்து இங்கே ரொம்ப ரொம்ப அக்ரெசிவாக இருக்குது. என்னால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண முடியுது. ஓகே 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 கோவப்படாதீங்க. காம் டவுன். ஓகே, எல்லாம் சரியாயிரும். எனக்கு புரியுது உங்களோட பெயின், எல்லாமே எனக்கு புரியுது. எஸ், நிறைய பேர் வந்து உங்களை சீட் பண்ணியிருக்காங்க. எஸ், நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் எல்லாமே வந்து உங்களை ஜீரோவாக்குது. எல்லாருமே உங்களை லூசர்னு கூப்பிடுறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லூசராக இருக்கிறவங்க தான் இப்போது வின்னராக இருக்காங்க. இப்போது வின்னராக இருக்கிறவங்க அவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, லைஃப் உங்களுக்கான டைம் உங்களுக்கு கொண்டு வரும். அதனால் நீங்கள் இதெல்லாம் நினச்சி கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை. பைல் நம்பர் 2 நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவலைப்படுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து பின்னாடி போயிட்டுருக்கீங்க, ஃபார்வேர்டாக வர மாட்டீங்க, ரொம்ப பின்னாடி போயிட்டுருக்கீங்க. ஸோ நீங்கள் யோசிங்க, உங்களால் டெஃபினட்டாக முடியும். உங்களால் முடியாதது எதுவுமே இல்லை. பைல் நம்பர் 2 ஓகே, குட் கர்மா அப்படின்றத எனக்கு யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் இப்போ படுற கஷ்டத்துக்கு நீங்கள் நிறைய நல்ல கர்மாவை சேர்த்துருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் இனி அடுத்து பண்ணுறது எல்லாமே குட் கர்மாவாக பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு கைஸ் ஏன் தெரியல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிறைய குட் கர்மா பண்ண வேண்டியது இருக்குது, தெரிஞ்சுக்கோங்க. பைல் நம்பர் 2 நீங்கள் எனக்கு நிறைய அனிமல்ஸ் காட்டுறாங்க, ஹியூமன்ஸும் காட்டுறாங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு பீகாக் ஆர் டர்ட்டில், இந்த இடத்துல ஒரு கேட், மிக்கி மவுஸ், ஒரு ரேட் உங்களுக்கே தெரியலாம் இந்த இடத்துல இருக்கிறது. கைஸ், நீங்கள் வந்து ஒரு சில பேரை மாற்றணும்னு நினைக்கிறீங்க. எப்படின்னா மாறவே மாறாதவங்கள மாற்றணும், அவங்க எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓவர் டூயிங், அது மாறவே மாறாததை மாறணும்னு சொல்லி நீங்கள் எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க, அது என்ன பண்ணாலும் மாறாது.
அப்படி பண்ணாதீங்க. அது என்ன பண்ணாலும் மாறாது. இந்த ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லலை. அதை பண்ணாத அப்படின்னு யாராவது ஒருத்தவங்க வந்து அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. ஒரு விஷயத்த இப்போது நீங்களே ஒரு நல்லதோ கெட்டதோ உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, அதையே நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறது நீங்கள் அந்த எனர்ஜியை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி. இப்போ நீங்கள் நல்லது பண்ணிட்டு வந்திருக்கீங்கன்னா அதையே பற்றி நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கிறது என்ன சொல்கிறது கைஸ், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். எனக்கு இந்த இடத்துல எனக்கு ரொம்ப செல்ஃபிஷான ஒரு தாட்டை காட்டுறாங்க, சரியில்லை, சேஞ்ச் பண்ணணும். எல்லாரும் இல்லை, இது ஒரு சில பேருக்கு புரிகிறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ரீடிங், உங்களுக்கான மெசேஜ் மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை நீங்கள் விட்டுருங்க. ஓகேவா கைஸ்? ஓகே, நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் அட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க நீங்கள். பைல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக காட்டுறாங்க. நிறைய நெகட்டிவ் எனர்ஜிஸ் உங்களுக்கு ஏன் தெரியல. உங்களுக்கு லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. இது எனக்கு ஏன் தெரியல கைஸ். இது செட் ஆகிறவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சான்ஸ். இதை நீங்கள் விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான பலனை அனுபவிப்பீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது ஏன் தெரியல. உங்கள் லைஃப்பில் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்காமல் இருக்கலாம். உங்கள் லைஃப்க்கு நீங்கள் எடுக்க வேண்டிய ஆக்ஷன்ஸ், நீங்கள் கொடுக்க வேண்டிய இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்காம இருக்கலாம். இல்லை ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கலாம், அதை நீங்கள் இன்னும் ரியலைஸ் பண்ணாமல் அந்த தப்பையே திரும்ப திரும்ப பண்ணலாம். உங்களுக்கு இந்த மெசேஜ் ரெசனேட் ஆச்சு அப்படின்னா தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. பைல் நம்பர் 2 வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். இந்த அளவுக்கு பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு சேஞ்ச் உங்கள் லைஃப்க்கு வரலாம். இல்லை அப்படின்னா ஒரு சேஞ்சை நீங்கள் உங்கள் லைஃப்க்கு கொண்டு வரணும் அப்படின்றத யூனிவர்ஸ் சொல்லலாம். கைஸ், கிட்டத்தட்ட யூனிவர்ஸ் உங்களுக்கு அப் டு 7 to 8 சான்சஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் ஃபைனல் சான்ஸ். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இதுதான் ஃபைனல் சான்ஸ். இந்த சான்ஸை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அடுத்து நீங்களாக போய் உங்களுக்கு சான்ஸ் வேணும்னு நினச்சாலும் யூனிவர்ஸ் உங்களுக்கு தரமாட்டாங்க. யூ வில் ஃபேஸ் தட் கர்மா. நீங்கள் பண்ணதுக்கான அந்த கர்மாவை நீங்கள் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இது ரொம்ப ஸ்பெசிஃபிக், உண்மையிலே ரொம்ப ஸ்பெசிஃபிக். எல்லாருக்கும் அது செட் ஆகாது. இது என்னன்றது உங்களுக்கு மட்டும்தான் கைஸ் தெரியும். பைல் நம்பர் 2 நீங்கள் எதில் வந்து வீக்காக இருக்கீங்க, எதை வந்து நீங்கள் இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, எல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். ஸ்டில் நீங்கள் உங்களோட பாஸ்ட் ஒரு ட்ராமாலேருந்து நீங்கள் வெளியில் வராமல் இருக்கலாம். அதை பற்றியே நீங்கள் யோசிச்சுட்ருக்கலாம். இல்லை அப்படின்னா எனக்கு இங்கே நிறைய சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் காட்டுறாங்க கைஸ். உங்களுக்கு அந்த டாய்ஸ்னால் ரொம்ப பிடிக்கலாம். இங்கே 2 லவ் பேர்ட்ஸ் காட்டுறாங்க. இந்த இடத்துல சில்ட்ரன்ஸ் டாய்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. மரகுதிரை, சில்ட்ரன்ஸ் விளையாடுற அந்த டால்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. மேபி உங்களுக்கு அது பிடிக்கலாம். நீங்கள் எவ்வளோதான் வளர்ந்துருந்தாலும் சரி, நீங்கள் இன்னும் ஒரு குழந்தையாக நடந்துக்கிறீங்க. மேபி யூனிவர்ஸ் வந்து நீங்கள் இன்னும் இப்படியே இருக்கக்கூடாது, நீங்கள் மெச்சூர்டாக பிஹேவ் பண்ணணுன்றதை சொல்கிறதுக்கு கூட உங்களுக்கு இப்படி ஒரு மெசேஜை கொடுக்கலாம். ஓகே, வாங்க நம்ம டேரோவில் பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன மெசேஜ், ப்ரெசண்ட்டாக என்ன மெசேஜ் உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றது. அடிக்ஷன். நான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்களுக்கே தெரியலாம். இது வந்து உங்களுக்கு நல்லது கைஸ். நான் ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ண இந்த இடத்துல ஒரு டெவில் எனர்ஜி இருக்குது அப்படின்றது. நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, இது பேட் கர்மா சொன்னேன். அண்ட் அந்த இருக்குது
ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப அடிக்ட் ஆகியிருக்கீங்க. மேபி ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் லைஃப் இல்லை இந்த வழியில் போனால் தான் நான் நினைக்கிற மாதிரி இருக்க முடியும், நான் நினைக்கிற மாதிரி சந்தோஷமாக இருக்க முடியும், நான் நினைக்கிற மாதிரி பணம் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அது தப்பு. நீங்கள் பண்ண ஏதோ ஒரு குட் கர்மானால யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சான்ஸ் தராங்க, வேண்டாம் அந்த சைட் போகாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிசைட் பண்ணுற இடத்துல நீங்கள் தான் இருக்கீங்க, நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். உங்கள் கையில் தான் இருக்குது. ஸ்டில் உங்களுக்கு முழு மனசு வரல கைஸ். யோசிங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து யோசிங்க. இந்த ஃபைனல் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஒன்று தான் யூனிவர்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஃபைனல் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபைனல் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க, ஃபைனல் சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னு தெரியல, நான் இத்தனை டைம் சொல்கிறேன். மேபி இது உங்களோட லைஃப்க்கான ஒரு ரிமைண்டராக இருக்கலாம். இந்த பயல் பார்க்குறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கீங்க. எஸ், ஏதோ ஒரு தேவையில்லாத எனர்ஜி நீங்கள் ஹீல் பண்ணியிருக்கீங்க. அதை விட வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருக்கீங்க. எஸ், கன்ஃபர்மேஷன். உங்களோட கரெக்டான பாத் யூனிவர்ஸ் காட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இதுலேருந்து வெளியில் வந்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஃபைல் நம்பர் 2. ஓகே, ஃபைனலாக உங்களோட ப்ரெசண்ட் இப்போ என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க? எஸ், நிறைய பேர் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறாங்க. எஸ், டெஃபினட்டாக. ஆனால் யூனிவர்ஸ் பக்கத்தில் மேனிப்புலேட் பண்ணுறாங்க. யூனிவர்ஸ் உங்களை சுற்றி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் இருந்து தான் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுன்றதில்ல. இப்போவே நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கீங்க. சுற்றி பாருங்கள் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க கைஸ். டெஃபினட்டாக உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்கள் லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன பண்ணணுன்றது உங்களால் கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். அதுக்கான ஒரு பிளான் நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, எல்லா விஷயத்தையும் போட்டு நீங்கள் டம்ப் பண்ணாதீங்க, ஓவர் திங்க் பண்ணாதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. எந்தெந்த விஷயம்லாம் உங்களுக்கு போட்டு மனசை கஷ்டப்படுத்திட்டு இருக்கோ, எதெல்லாம் உங்களை கன்ஃபியூஸ் ஆக்குதோ அதெல்லாம் நீங்கள் விட்டுறணும். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு நீங்கள் எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு இருப்பீங்க, பேசிகிட்டே இருப்பீங்க. திடீர்னு உங்களை அறியாமலே நீங்கள் பேசுவீங்க. நான் இப்படி பேசினேனா அப்படின்ற மாதிரியானதெல்லாம் உங்களுக்கு வரும். தயவு செஞ்சு ஓவர் திங்க் பண்ணாதீங்க கைஸ். இது உங்களோட மென்டல் ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. உங்களோட ஹெல்த்தும் ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஃபைல் நம்பர் 2. கைஸ், ஒரு விஷயம் தான் யூனிவர்ஸ் உங்ககிட்ட கேட்குறாங்க. இப்போது நீங்கள் டிசிஷன் எடுக்க போகிற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. உங்கள் டிசிஷனை சீக்கிரம் எடுங்க. நீங்கள் எடுக்கிறது உங்களை மட்டும் இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேரை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் எடுக்கிற அந்த டிசிஷன் நல்லதாக இருந்தது அப்படின்னா கெட்டவங்க அஃபெக்ட் ஆவாங்க. இதே இது நீங்கள் எடுக்கிறது கெட்டதாக இருந்தது அப்படின்னா நல்லவங்க அஃபெக்ட் ஆவாங்க. 2 பக்கமும் யோசிச்சு நீங்கள் முடிவெடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஒரு கார்டியன் ஏஞ்சல் உங்களுக்கு கூட இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல யோசிச்சு முடிவெடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஃபைல் நம்பர் 2. வாவ், உண்மையிலேயே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரீடிங். 2 பயலுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தீங்க. எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. யோசிங்க ஃபைல் நம்பர் 2. ஏன்னா யூனிவர்ஸ் யாருக்கும் இந்த அளவுக்கு சான்ஸ் கொடுத்ததில்லை.
இப்போது நீங்கள் யோசிக்கிற அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க. யோசிங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஆன்சர் யூனிவர்ஸ் உங்களுக்கு டெஃபினட்டாக கொடுப்பாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த அளவுக்கு பார்த்ததுக்கு. ஏன்னா பைல் நம்பர் 2 எல்லாருக்குமே செட் ஆகாது. செட் ஆனவங்களுக்கு உண்மையிலே கங்க்ராச்சுலேஷன்ஸ். சீக்கிரம் நீங்கள் டிசிஷன்ஸ் எடுக்கணும் அப்படின்றத நான் யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். ஓகே, பைல் நம்பர் 2 என் ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை டேரெக்டாக இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பிரேஸ்லெட்ஸ் கிறிஸ்டல்ஸ் வேணும்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பைல் நம்பர் 2 இதே மாதிரி நம்ம இன்னொரு ரீடிங்கில் சந்திக்கலாம். See you, ta-ta, bye-bye.